திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறியானது நினைவு வரும் நிலையில் சென்னை டி நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவசர செயற்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. மாநில செயற்குழுவில் எடுக்கும் முடிவு பெரும்பான்மை அடிப்படையில் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து பணியாற்றி வருகிறது. இதுவரை 3 பொதுத் தேர்தல்களை சந்தித்து வருகிறது. இந்த 3 பொதுத் தேர்தலும் குறிப்பிடத்தக்க வெற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று கொடுத்த 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் தோல்வியடைந்தது. அந்த 2 தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை, நாகை மாவட்டம் கீழ்வேலூர் என 2 தொகுதியில் வெற்றி பெற்று மீதமிருக்க தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்தது. அதன் பிறகாக 2024 மக்களவை தேர்தலின் போது 2 தொகுதிகள் பெற்று அந்த 2 தொகுதியிலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. திண்டுக்கல் மற்றும் மதுரை என 2 தொகுதிகள் பெற்று அந்த 2 தொகுதியுமே வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த தொடர் இழுபறியின் காரணமாக திமுக கூட்டணியில் கடந்த 10 நாட்களாக அடுத்த கட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 இடங்களும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்களும், ஐயுஎம்எலுக்கு 2 இடங்களும், அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்களும் ஒதுக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக புதிய கட்சி வருவதாக கூறி இடங்களை குறைத்துக் கொள்ள ஏற்கனவே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மதிமுக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய இடத்தை குறைத்துக் கொண்டிருக்கின்றன. மதிமுக 2 இடங்களையும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 1 இடங்களையும், ஐயுஎம்எல் 1 இடங்களையும் குறைத்துக் கொண்ட நிலையில் தற்போது அதே கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் வைத்து அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 1 இடங்களை கடந்த முறை பெற்ற அந்த 6 இடங்களுக்கு பதிலாக தற்போது 5 இடங்கள் என்ற அந்த 1 தொகுதிகளையும் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அதே கோரிக்கை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் வைக்கப்பட்டது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. 3 கட்ட பேச்சுவார்த்தையும் முடிவடைந்து தோல்வியில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை இரட்டை இலக்கில் நாங்கள் இடங்களை கேட்போம் என்று வெளிப்படையாகவே அவர் செய்தியாளர் சந்திப்பின் போதே தெரிவித்தார். அது மட்டுமல்ல, புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு இடம் கொடுத்தால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் தொடர்ந்து வருகிறோம். எனவே எங்களுக்கு மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பக்கம் என்னவென்றாலும் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது. இதே அடிப்படையில் கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார்.